அனைவருக்கும் வணக்கம். இப்பகுதியில் 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி ஏட்டின் 4வது அலகு உழவு பொங்கல் பாடத்திற்கான விடைகளை பார்ப்போம். 4.1 சொற்களை இணைத்து தொடர் உருவாக்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம தொடர் உருவாக்கி எழுதணும். மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூட மாடு மேய்கிறது அப்படின்னு சேர்த்து தொடர் எழுதணும். விதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதை கூட விதை விதைக்கிறார் அப்படின்னு தொடர் எழுதலாம். அடுத்தது கிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளி கூட கிளி பறக்கிறது அப்படிங்கிறத சேர்த்து தொடர் எழுதலாம். அடுத்தது தண்ணீர், தண்ணீர் பாய்கிறது அப்படின்னு தொடர் அமைக்கலாம். 4.2 படத்திற்குரிய வரியை பாடநூலில் உள்ள பாடலிலிருந்து எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படங்கள் கொடுத்துருக்காங்க, அதற்கான வரிகளை பாடநூலிலிருந்து எடுத்து எழுதணும். ஒரு படத்துக்கு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 படம் கொடுத்துருக்காங்க. அதற்கான வரிகள் பாடநூலிலிருந்து நாம் எடுத்து எழுதலாம். உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. அடுத்ததாக 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான வரிகள் உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். அடுத்ததாக 2 படம் கொடுத்துருக்காங்க. அதற்கான வரிகள் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழிந்திடும் பொங்கல் இது. அடுத்தது 4.3 பத்தியை படிப்பேன் விடை எழுதுவேன். ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு நம்ம விடை எழுதணும். கயலின் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை படித்ததில் கயலின் பொழுதுபோக்கு வீட்டு தோட்டம். கயல் எவற்றை உரமாக்கினாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயல் சமையல் கழிவுகள் இலைதழைகள் ஆகியவற்றை உரமாக்கினாள். அடுத்தது தரையில் பச்சை பசேல் என புற்களும் செடிகளும் வளர்ந்திருந்தன. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அடைமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. பச்சை பசேல். விதைகள் துளிர்க்க துளிர்க்க அவளின் மனமும் டேஸும் துள்ளியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அவளது மனம் மகிழ்ச்சியால் துள்ளியது. மகிழ்ச்சியால் அப்படிங்கிறது ஆன்சர். 4.5 தொடருக்குள் தொடரை உருவாக்கி எழுதுவேன். ஒரு தொடர் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த தொடருக்குள்ளேயே இன்னொரு தொடரை உருவாக்கி நாம் எழுதணும். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பொங்கல் திருவிழாவில் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கியது. இதிலிருந்து ஒரு தொடர் திருவிழாவில் பொங்கல் பொங்கியது. 2வது பயன் தரும் பயிர் தொழில் இல்லையானால் பிற தொழில்கள் இல்லை. இதற்கான விடை பயிர் தொழில் பயன் தரும் தொழில். 3வது உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும். இதற்கான விடை உழைப்பே செல்வம் கொண்டு வரும். 4வது உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கான விடை அனைவரும் பொங்கலை கொண்டாடி மகிழ வேண்டும். 4.6 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஒத்த ஓசையில் முடியும் வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. இதில் பொங்குகவே தங்குகவே அப்படிங்கிறது ஒத்த ஓசையில் முடிகிற வார்த்தைகள். அடுத்த வினா பாடலில் உள்ள உனக்கு பிடித்த வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழிந்திடும் பொங்கல் இது. அதாவது ஏழையும் செல்வரும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக பொங்கல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு பிடித்த வரிகள். அடுத்த வினா உழவு குறித்த வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழவு தொழில்தான் உணவு தரும் உழவே செல்வம் உண்டு பண்ணும் அப்படின்னு உழவு தொழில் குறித்த வரிகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த வினா பொங்கலை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். ஏழையும் செல்வரும் இணைந்து பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார். அடுத்தது 4.7 பாடலை தொடர்ந்து எழுதுவேன். பட்டாம்பூச்சி வந்தது பட்டாம்பூச்சி வந்தது பூவில் தேனை தேடிய பட்டாம்பூச்சி வந்தது. கன்றுக்குட்டி வந்தது கன்றுக்குட்டி வந்தது பசுமாட்டை தேடிய கன்றுக்குட்டி வந்தது.
குயில் பறந்து வந்தது, குயில் பறந்து வந்தது, இனிமையாக கூவவே குயில் பறந்து வந்தது அப்படின்னு கொடுத்துட்டு மயிலுக்கு டேஸ் கொடுத்துட்டாங்க. இதையே நாம் தொடர்ந்து எழுதணும். மயில் நடந்து வந்தது, மயில் நடந்து வந்தது, தோகை விரித்து நடனம் ஆடவே மயில் நடந்து வந்தது அப்படின்னு இந்த பாடலை தொடர்ந்து எழுதி முடிக்கிறோம். 4.8 பாடலை தொடர்ந்து எழுதுவேன். இதுவும் பாடலை நிறைவு செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தக்காளியே தக்காளியே உன் சிவப்பு வண்ணம் எனக்குத்தா, சிவப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் செவ்வானம் உன்னை மறைத்துவிடும். இதே மாதிரி ரைமிங்காக எழுதணும். கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்குத்தா, வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்துவிடும். காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்குத்தா, கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கார்மேகம் உன்னை மறைத்துவிடும் அப்படின்னு இந்த பாடலை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். 4.9 பாடலை தொடர்ந்து எழுதுவோம். இதுவும் பாடலை தொடர்ந்து எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆமை மெதுவாக நடக்கும், அது ஒவ்வொரு விலங்குகிட்டே போய் என்ன தூக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்குற மாதிரியும் அதற்கு அந்த விலங்குகள் பதில் சொல்கிற மாதிரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு முயல்கிட்ட போய் ஆமை கேட்குது, குட்டி முயலே மெல்ல நடக்கும் என்னை தூக்கி செல்வாயா அப்படின்னு கேட்குது. அதுக்கு முயல், சின்னஞ்சிறிய விலங்கு நான், என் முதுகு சிறியது, என் முதுகு சிறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யானைகிட்ட போய் கேட்குற மாதிரி அடுத்ததாக வருது. இதை நம்ம தொடர்ந்து நிறைவு செய்யணும். குட்டி யானையே மெல்ல நடக்கும் என்னை தூக்கி செல்வாயா, அருமையான நண்பனே வா நான் தூக்கி செல்கிறேன் அப்படின்னு இந்த பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்ததாக 4.10 பட நிகழ்வுகளை எழுதுவேன். படத்தை ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நாம் எழுதணும். முதல் படத்துக்கு காட்டில் இருந்த குளம் வற்றிவிடவே விலங்குகள் எல்லாம் வருந்தின, யானை ஒரு யோசனை கூறியது. ரெண்டாவது படத்தில் அதன்படியே விலங்குகள் எல்லாம் சேர்ந்து மூங்கிலை கொண்டு வந்தன. மூன்றாவது படத்தை பாருங்கள். அந்த மூங்கில் வழியாக தண்ணி குளத்துக்கு வர மாதிரி இருக்குது. அந்த மூங்கிலை பயன்படுத்தி மலை மேல் இருந்து வரும் நீரோடையில் இருந்து குளத்திற்கு நீரை கொண்டு வந்தன. அடுத்த படத்தில் பாருங்கள், விலங்குகளெல்லாம் அந்த நீரில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விளையாண்டுருக்கிற மாதிரி இருக்குது. விலங்குகள் எல்லாம் அந்த குளத்தில் நீராடி மகிழ்ந்தன அப்படின்னு இந்த கதையை நாம் முடிக்கிறோம். 4.11 கதையை எழுதுவேன். 2 பூக்கள் 2 பறவைகள் வர மாதிரி கதை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான கதையை பார்க்கலாம். மாலை நேரத்தில் மயில் தோட்டத்தில் அழகாக நடனமாடியது. அதை பார்த்த குயில் இனிமையாக கூவி மகிழ்ந்தது. அருகில் மல்லிகைப்பூ மனம் வீசியது. அதை தாண்டி ரோஜாப்பூ சிரித்தது. மயிலும் குருவியும் பூக்களை சுற்றி ஆடின. மல்லிகை வாசம் காற்றில் பரவியது. ரோஜா இதழில் பனித்துளி மிளிர்ந்தது அப்படின்னு ஒரு கதையை நாம் எழுதியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் சொந்த நடையில் ஒரு கதையை எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இணைத்து படிப்பேன். இதில் ஏ வரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சொற்களை உருவாக்கி நாமளே அதை படிக்கணும். காலியாக உள்ள கட்டங்களில் நாம் இது மாதிரி வார்த்தைகளை நிரப்பியிருக்கோம். கெடு, கேடு, தேடு, நாணே, மேய்ச்சல், பேச்சு, மேடு, தேர்வு, சேவல், வெற்றி, வெடி, நேர்மை, கேலி, வேங்கை, வெள்ளம், மெய், மெத்தை, மேகம், நெய், தேவை. அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வேன் பகுதியில் பாக்ஸில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வெற்றி, வெப்பம், வெயில், வெள்ளம், வெள்ளி இதெல்லாம் அந்த மேலே கொடுத்துருக்கிற பாக்ஸில் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். இந்த சொற்களை எல்லாம் எடுத்து அந்த பாக்ஸில் எழுதிக்குங்க. அடுத்ததாக படிப்போம் நிரப்புவோம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒருமை பன்மை சொற்கள் கண்டுபிடிச்சி எழுதணும்.
சேவல் சேவல்கள், பெட்டிகள் பெட்டி, செங்கற்கள் செங்கல், தேனீக்கள் தேனீ, வேட்டி வேட்டிகள், செடிகள் செடி அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருந்தா நம்ம பன்மையை எழுதணும். பன்மையில் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் ஒருமையில் எழுதணும். அடுத்ததாக ஐ செய்யலாமே பகுதி. அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா. இந்த பகுதியில் ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டை அப்படியே உடைஞ்சு அதிலிருந்து ஒரு டைனோசர் குட்டி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பாக்ஸில் டைனோசர் குட்டியை வரைஞ்சிக்கணும். அதோட பேர் டைனு அப்படின்னு மாவிங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த சைடு அந்த எழுதுகிற மாதிரி இருக்கிற பாக்ஸில் நான் தான் டைனு அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்ததாக டைனு என்ன செய்தது எழுதலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க அதை நாம் எழுதலாம். ஒரு நாள் டைனு நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பச்சையாக ஏதோ ஒன்றை பார்த்தது. தன் வாளை போன்றே இருந்த அதை பிடித்து இழுத்தது. அது முதலையின் வாள் என்பதை அறிந்து மிகவும் பயந்தது. அடுத்ததாக டைனு சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வரைகிறது என்னென்னு தெரிஞ்சிடும். டைனு ஒரு நாள் தன் குடும்பத்துடன் கடற்கரைக்கு சென்றது. அங்கு கடல் அலையில் சுறா மீன் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. அப்படின்னா சுறா மீன் வரையணும். கப்பல் பரந்த கடலில் சென்று கொண்டிருந்தது. கப்பல் ஒன்று வரையணும். வானில் ஒரு அழகான பறவை பறந்து கொண்டிருந்தது. அந்த வானில் பறக்கிற மாதிரி ஒரு பறவையை வரையணும். டைனுவின் அம்மா இதனை டைனுவிற்கு காட்டினார். டைனு இதை பார்த்து ரசித்து மகிழ்ந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு படத்தை கொடுத்து அந்த காட்சி எனக்கு பிடித்ததாக நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது ஒரு காட்சியை வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்ததில் மிகவும் பிடித்த காட்சி பரிசலில் பயணம் செய்வது. அலைகளின் நடுவே ஆடி அசைந்தபடி பரிசலில் செல்வது மிகவும் அழகான காட்சி. எனக்கும் பரிசலில் செல்ல வேண்டும் என்று ஆசையாக உள்ளது.